வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு நம்முடைய நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அதுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு வந்த காரணம், நீலகிரி மாவட்டத்துக்குள்ள சேவாலயாவினுடைய பணிகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. பழங்குடி மக்களுக்காக ஒரு இலவசமான ஹாஸ்பிட்டல், அதை தவிர பழங்குடி மக்களுடைய கிராமங்கள் அங்கே எல்லாம் நிறைய டியூஷன் சென்டர்ஸு, அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி காலேஜ், அதில் டைலரிங் மற்றும் நர்சிங் அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு, இப்படி பல கோர்ஸ் எல்லாம் இலவசமாக நடத்தி பல பேருக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறோம். இந்த நீலகிரி மலை என்பது மிக பிரம்மாண்டமான மலையாக இருக்குது. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நம்ம நேராக ஊட்டிக்கு போகிறோம், குன்னூர் போகிறோம், இல்லைன்னா கோத்தகிரி போகிறோம், கொடநாடு தெரியும், அப்போது இவ்வளோதான் தெரியும். ஆனால் நீலகிரி மலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த பரப்பளவாக இருந்து அது 3 மாநிலங்களை இணைக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இப்படி 3 பகுதிகளை சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு மலையாக நீலகிரி மலை இருக்கிறது. அதனால் நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக சேவை செய்கின்ற சேவாலயா அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இது 3 ஸ்டேட்லையுமே சேர்ந்து பண்ண வேண்டியதான ஒரு நிலைமையில் இருக்கிறது. இப்போ இந்த கேரளா பக்கம் நிறைய பழங்குடி மக்கள், அவர்களை பார்த்து அந்த கிராமங்களில் எப்படி சேவையை துவங்கலாம் அப்படின்லாம் பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இப்போது வழியில் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நிறுத்தி இங்கே நம்ம வழக்கம் போல் நம்முடைய வீடியோவை பதிவு பண்ணலான்னு இருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டில் பல பகுதியிலிருந்து இந்த ஹனிமூன் கப்புள், தேர்நிலவுக்காக வரக்கூடிய தம்பதிகள், அவங்கெல்லாம் வரக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி நிறைய காதலர்கள் நடமாடுகின்ற இடம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் விவேகானந்தரை பற்றி பேச போகிறோம். இந்த விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு இது 2 வால்யூமாக விரிவான வாழ்க்கை வரலாறாக சாமி ஆசுதோஷானந்தர் எழுதி ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கிற புத்தகம். அதுலேருந்து வரிசையாக விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே வரும். 1897 பிப்ரவரி கடைசி, மார்ச் ஆரம்பம், அந்த வாரத்துக்குள்ளே இருக்கும். இன்னும் விவேகானந்தருடைய கருத்துக்களெல்லாம் கேட்டு ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன், ஏதாவது ஒன்று, இவர் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து அங்கே இன்னொன்று உதவ ஆரம்பிச்சது. இவர் அத்வைத்தமே பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் வைணவத்தை பேசுவதில்லை, வைணவத்தை இவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இவருக்கு கிருஷ்ணரை பற்றி ஒன்றும் தெரியாது, இவருக்கு பக்தி யோகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் சில கருத்துக்கள் பேச ஆரம்பித்தாங்க. சில பத்திரிகைகள், ஆனந்த் பஜார் பத்திரிகான்னு இருக்கு, அந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரையை எழுதினாங்க. விவேகானந்தருக்கு கிருஷ்ணர் ரொம்ப தெரியாது, அன்னிபெசன்ட் அம்மையார் இவரோட இன்னும் நல்லா பகவத்கீதையை பற்றிலாம் பேசுகிறாங்க, கிருஷ்ணரை பற்றிலாம் சொல்கிறாங்க, விவேகானந்தருக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சில கட்டுரையெல்லாம் வெளிவந்தது. விவேகானந்தருக்கெல்லாம் பதிலெலாம் போடுறதில்லை. நேரடியாக யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த பிரேம பக்தி அதை பற்றிலாம் நிறைய சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னா, விவேகானந்தர் பதில் சொல்கிறாரு, இந்த நம்முடைய இலக்கியங்கள் எதாவது எடுத்து பார்த்தாலுமே எப்போவுமே 2 விஷயம் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள் எடுத்தால் கூட அதுலேயும் சொல்லுவாங்க, ஒன்று வீரம், இன்னொன்று காதல், இது 2 தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பெருமையான விஷயமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாதா? ஒன்று அடிதடி சண்டை, இல்லைன்னா இந்த மாதிரி காதலில் இருக்கணும். இது 2 தான் தெரியுமா தமிழர்களுக்கு? வேறு ஒன்றும் தெரியாதா? லைஃப்பில் வேறு எதுவுமே கிடையாதா? அவருடைய சுய முன்னேற்றத்தை பற்றி பேச வேண்டாமா? இந்த மாதிரி சேவையை பற்றி பேச வேண்டாமா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம 2 விஷயம் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இது இல்லை ஒன்று அதுன்ற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நாடு இருக்கிற நிலைமை அடிமைப்பட்டு கிடைக்கிறோம். அடிமைப்பட்டு கிடைக்கின்ற இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே வெள்ளையனை எதிர்த்து போராடுவதற்கான அந்த வீரம் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இந்த நேரத்தில் திருப்பி இங்கேயும் உட்காந்து காதல்னு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் வீரத்துக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அந்த டைமில் போய் திருப்பி பிரேம பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துக்குள்ளும் இந்த காதலை கொண்டு நுழைச்சி, நான் ஒரு பக்தியாக, ரொம்ப அதிகமான பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறது, புரண்டு அழறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் நிறைய பார்க்குறோம் பல இடங்களில். இதெல்லாம் ரொம்ப பக்தியினுடைய உச்சகட்டம் நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் இல்லாமலே பக்தி பண்ணலாம். பக்திங்கிறது காதலாக மாறி, காதல்ங்கிறது காமமாக மாறி, இந்த கதைகள்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் 150 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. சாமியார்கள்லாம் என்ன ஆகிறாங்கலாம் தெரியுது, இவங்க தான் ரொம்ப பக்தியாக இருப்பார்கள்,
அந்த சாமியாரை போய் பார்த்தா எல்லாருமே கட்டி பிடிச்சிப்பாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த பக்தைகளுக்கு என்ன ஆச்சு, அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய உறவு முறை மாறி போச்சு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இது ரொம்ப வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே இது வீரத்தை போதிக்கின்ற ஒரு ஆன்மீகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து எடுத்து சொல்லி, அதனால தான் நான் அந்த சைடு ரொம்ப அதிகமாக போகிறதில்ல. எனக்கு கிருஷ்ணர் தெரியாது, கீதை தெரியாதுலாம் கிடையாது. முழு முழு லெக்சர், கிருஷ்ணரை பற்றிய லெக்சர், பகவத்கீதையை பற்றிய லெக்சர், இதெல்லாம் விவேகானந்தர் அமெரிக்காவிலையும் பேசியிருக்கிறார், தமிழ்நாட்டில் சென்னையில் பேசியிருக்கிறார், இதே தலைப்பெல்லாம் பேசியிருக்காரு. அதுலாம் நிறைய பேசியிருக்காரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிரேம பக்தி அது பக்கம் வந்து போகாமல் இருந்திருக்காரு. அது போனாக்கா அதில் வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இதுவே போயிடுது. மக்களுக்கு வந்து ஒரு வீர எழுச்சி வரமாட்டேங்குது, அது இல்லாமல் போயிடுது. அந்த எழுச்சியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. தான் அவரை வீரத்துறவி விவேகானந்தர் சொல்கிற காரணம் இதுதான். அவர் வந்து ஆன்மீகத்திலும் வீரத்தை பார்த்து கொண்டிருந்தார். நாளை சந்திப்போம்.